உலகில் பல இடங்கள்ல கைரேகை சாஸ்திரம் ஒரு நடைமுறையா இருந்திருக்கு. ஈரான், அரேபியா, திபெத், இந்தியா, நேபாள் மற்றும் சைனா போன்ற நாடுகள்ல இன்னைக்கும் கலாச்சாரத்துல ஒண்ணா அது இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு சயின்டிபிக்கா இதை பத்தி தான் நம்ம டெர்மட்டோகிளைபிக்ஸ்னு சொல்றோம். டெர்மட்டோகிளைபிக்ஸ் என்பது விரல்கள், கைகள் மற்றும் கால்கள்ல இருக்கிற தோல் அடையாளங்களை பத்தின ஆய்வாகும். டெர்மட்டோகிளைபிக்ஸ் என்பது ஒரு மரபு வழி பண்பாகும். அதாவது இது ஒரு ஜெனட்டிக்ஸ். டெர்மட்டோகிளைபிக்ஸ் ஒரு தனிநபரை அடையாளம் காண்பதற்கு அறிவியல் ரீதியாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது சாகும் வரை நிலையானது. இதில் இருக்கிற ஃபிங்கர் பேட்டர்ன்ஸை ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஆர்ச்சஸ்னு, லூப்ஸ் அண்ட் வேர்ல்ஸ்னு. பல்ல வர சொத்தைக்கும் ஜெனட்டிக்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறதுனால இந்த கைரேகைக்கும் பல் சொத்தைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பல ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. அதில் ஒரு ஆய்வு முடிவு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த லூப் வடிவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொத்தைகள் கம்மியாகவும், இந்த சுருளா வேர்ல் வடிவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்தை அதிகமாக இருக்கிறதா காணப்படுது. பல் சொத்தை மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்காக நம்ம உடம்புல வர நோய்களுக்கும் கைரேகைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு மருத்துவத்தில் நிறைய ஆய்வுகள் நடத்திட்டு வர்றாங்க. எதிர்காலத்தில் இதுக்கான விடைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நம்புறோம்.